ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்னைக்கு சொல்ல போகிறது ஒரு வித்தியாசமான இந்தோனேஷியன் படம். ராட்சசன் படத்தில் வர அந்த டீச்சர் கேரக்டர் மாதிரியே இங்கே ஒருத்தன் அதே இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக அங்கே படிக்கிற எல்லா பொண்ணுங்களுமே தனக்கு சொந்தமாக்கணும்னு ஆசைப்படுதான். அவங்ககிட்ட இருந்து அந்த பொண்ணுங்கள்லாம் தப்பிச்சாங்களா இல்லையா, கடைசியில் என்ன நடக்குன்னு தான் மீதி ஸ்டோரி. இந்த மூவியோட பேர் கொரியன் 2022 வந்திருக்கு. இப்போ மூவிக்குள்ள போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு சோளக்காட்டை காமிக்காங்க. அதில் ஒரு பொண்ணு எதையோ பார்த்து பயந்து அங்கேருந்து ஓடி போய்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பின்னாடி ஒரு பொண்ணு துரத்திட்டு வர. அந்த பொண்ணை பார்த்து பயந்து ஓடும்போது காலில் ஒரு கட்டை குத்தி அந்த இடத்துல விழுந்துருது. அதுக்கப்புறமா வித்தியாசமான சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்கும். திரும்பி அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணால அங்கிருந்து ஓட முடியல. அங்கேயே தடுக்கி கீழே விழுந்துருதா. அவளை துரத்திட்டு வந்த பொண்ணு அவளோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கா. அப்படியே இப்போ அந்த பொண்ணோட மூஞ்ச காமிக்காங்க. இந்த துரத்திட்டு வந்த பொண்ணும் ஓடி வந்த பொண்ணும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அப்படியே அங்க கட் ஆகுது. இப்போ இன்னொரு பக்கம் காமிக்காங்க. நைட்டு காமிக்காங்க. ஒரு பொண்ணு இருக்கா. இவளோட பேரு சாரா. சாரா அந்த புக்கை படிச்சு முடிச்சதுக்கப்புறமா அங்க இருந்து தூங்க போறதுக்கு முன்னாடி பாத்ரூமுக்கு போறோம். நிறைய பாத்ரூம் உள்ள இருக்கும்போது ஒரு வித்தியாசமான சத்தத்தோட ஒரு ஆள் நடந்து வர மாதிரி இருக்கு. சாரா உடனே கீழே குனிஞ்சு பார்க்க அந்த ஆளுக்கு 4 கால் இருக்கு. சாரா பயந்து போறா. அப்படியே கட் பண்ண இது எல்லாமே கனவு தான். சாராவை பக்கத்துல இருக்கா ஒருத்தி எழுப்பி விட்டுறதா. இவளோட பேரு இச்சா, பக்கத்துல இருக்க பேரு கேந்தி. சாரா உடனே அங்க இருந்து குளிக்க போறா. இப்போ இச்சா இவ தான் நம்மள எழுப்பி விடுவா. இவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே அங்க கட் பண்ணா மசூதியா காமிக்காங்க. அங்க எல்லாரும் தொழுதுகிட்டு இருக்கும்போது சாரா மட்டும் கடைசியா வரா. அதுக்கப்புறமா அங்க இருந்து சில பொண்ணை கூப்பிட்டு படிக்க சொல்றாங்க. அதுல இப்போ சாரா போய் படிக்க ஆரம்பிக்கா. சாரா படிச்சுட்டு இருக்கும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த கூட்டத்துல ஒருத்தியோட மொபைல் போன் அடிக்கி. அப்படியே அங்க கட் பண்ணா மத்த எல்லாரும் வெளில வந்துருந்தாங்க. மொபைல் போன் கொண்டு வந்த பொண்ணை மட்டும் அங்க இருந்து ஒருத்தி திட்டிக்கிட்டு இருக்கா. அதுவும் அந்த பொண்ணுக்கு இது முதல் தடவை இல்லை, 3வது தடவை. அதே நேரம் சாரா, கேந்தி, சிஸ்டா 3 பேரும் அவங்க தங்கியிருக்க ரூமுக்கு போறாங்க. அப்படி அவங்க 3 பேரும் அங்க இருந்து கிளம்பி போகும்போது முன்னாடி ஒரு லேடி வராங்க. இவங்களோட பேரு உமி. பின்னாடி வர்றது அவங்களோட ஹஸ்பண்ட், அவரோட பேரு உஸ்தாத். 2 பேர் தான் இந்த இடத்தோட தலைமை அதிகாரி. இந்த இடம் பெண்களுக்கான ஒரு ஹாஸ்டல் மாதிரி. இந்த இடத்துல அவங்க படிப்பு ஒழுக்கத்தை பத்தி எல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. உஸ்தா கிட்டையும் உமி கிட்டையும் 3 பேரும் வணக்கம் சொல்றாங்க. அப்படி அங்க இருந்து போகும்போது உஸ்தா சாரா கிட்ட கிளாஸ் முடிஞ்சதுக்கு நீ வந்து பாருன்னு சொல்றாரு. சாரா வரன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரும் கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போது கேந்திஸும் இச்சாவும் சாராவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இது ஒன்னிய மட்டும் கூப்பிடுறாருன்னு சொல்லி. இது ஒன்றும் விளையாடுறதுக்கான நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு சாரா கோவத்துல அங்க இருந்து போயிருந்தா. அப்படியே கட் பண்ணா இப்போ உஸ்தா இருக்க இடத்த காமிக்காங்க. உள்ள உஸ்தா கூட ஒரு பொண்ணு இருக்கா. இவளோட பேரு யொலாண்டா. யொலாண்டா அந்த இடத்துக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கா. அதே நேரம் அந்த இடத்துக்கு சாராவும் வந்துருதா. இப்போ உஸ்தா யொலாண்டாவை அறிமுகப்படுத்தி வைக்காரு. ஆனா யொலாண்டாவுக்கு இங்க இருக்க யாரையும் பிடிக்கல, அந்த இடத்தையுமே பிடிக்கல. அதுக்கப்புறமா உஸ்தா சாராவை பத்தி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. அதுவும் சாரா தான் அங்க படிக்கிறதுலேயே நம்பர் 1 ஸ்டூடெண்ட். அதனாலே எல்லா டீச்சருக்குமே சாராவை பிடிக்கும். அதுக்கப்புறமா உஸ்தா யொலாண்டாவை பார்த்துக்கிட்ட பொறுப்பை சாரா கிட்ட ஒப்படைக்காரு. இப்போ சாரா யொலாண்டாவை அங்க சுத்தி காண்டி கூட்டிட்டு போறா. அங்க இருந்து 2 பேரும் வெளில வராங்க. இப்போ சாரா அதான் குளிக்குதாரா, அதான் வகுப்பறன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம யொலாண்டா அங்க இருந்து வெளில போறதுக்கான வழி இந்த ஒண்ணு தான் இருக்கான்னு சொல்லி கேட்கா. அதுக்கு சாரா பின்பக்கமா இன்னொரு வழி இருக்கதா சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ யொலாண்டா கிட்ட ஏன்னு சொல்லி கேட்கும்போது யொலாண்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறமா சாரா யொலாண்டாவை அவங்க தங்கி இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறா. அங்க வந்ததுக்கு அப்புறமா யொலாண்டா கிட்ட சில புக்ஸ் எல்லாம் படிக்க கண்டி கொடுக்க. அதுக்கப்புறமா யொலாண்டா அவளோட பெட்ல உட்காந்து அவ தலையில இருக்க அந்த பர்தாவை எடுக்க. சாரா அவளுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. 10 மணிக்கு மேல கரண்ட் ஆஃப் ஆயிரும், அதனால நீ நல்லா ஓய்வு எடுக்கலாம், என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்லி சாரா பேசிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் இச்சாவும் கேந்திஸும் யொலாண்டாவோட முடி ரொம்ப அழகா இருக்கு, உங்க ஊரை விட்டுட்டு ஏன் இவ்வளவு தூரம் அங்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்காங்க. இப்போ யொலாண்டா அவளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் அவளோட அம்மா தான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ரொம்ப நாளா இருக்க மாட்டேன், சீக்கிரமே இங்க இருந்து கிளம்பி போயிருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ யொலாண்டா அங்க ஒய்ஃபை இருக்கான்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கா. சாரா அதெல்லாம் இங்க கிடையாதுன்னு சொல்லியிருக்கா. அப்படி அங்க பேசிக்கிட்டே இருக்கும்போதே அந்த பக்கம் இருந்து உமி வராங்க. அவங்களோட வழக்கப்படி உமிக்கு வணக்கம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா உமி யொலாண்டா கிட்ட இங்க இருக்க விதிமுறை எல்லாம் சொல்றாங்க. இந்த இடத்த சுத்தமா வச்சுக்கணும். பரத்த இருந்த இச்சாவும் கேந்திஸும் அவங்க பெட் எல்லாம் கலைஞ்சு போயிருக்கு, அதை சரி செய்தாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு உமி யொலாண்டா கிட்ட யூனிஃபார்ம் கொடுக்காங்க. அதை யொலாண்டா கிட்ட கொடுக்கறதுக்காண்டி கேந்திஸ் வாங்கி கொடுத்தா. இதெல்லாம் சொல்லிட்டு உமி அங்க இருந்து போயிருந்தாங்க. அதே நேரம் இச்சாவும் கேந்திஸும் அங்க இருந்து குளிக்க போகும்போது இச்சா தெரியாதனமா யொலாண்டாவோட பேக்கை தட்டி விட்டுருதா. இந்த பேக்ல யொலாண்டா ஒரு கத்தி ஒண்ணு வச்சிருக்கா. அங்க இருக்க எல்லாருமே ஆச்சரியமா பார்க்காங்க. யொலாண்டா இது என்னோட பாதுகாப்புக்குன்னு சொல்லி எடுத்து மறுபடியும் வச்சுக்கிடுதா. அப்படியே அங்க கட் பண்ணா இப்ப நைட் ஆகிடுது. அங்க ஒருத்தன் போயிட்டு இருக்கான். இவனோட பேரு மாலிக். 10 மணி ஆனோடனே அங்க இருக்க கரண்ட் ஆஃப் பண்ணிடுறான். அப்படியே கட் பண்ணா உஸ்தாவையும் மத்த பொண்ணுங்களையும் காமிக்காங்க. உஸ்தா அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களுக்குமே பாடம் நடத்திட்டு இருக்காரு. அப்படியே இப்போ சாரா காமிக்காங்க. சாரா உஸ்தா பின்னாடி எதையும் ஒண்ணு கவனிக்கா. உஸ்தா பின்னாடி ஒரு கருப்பு உருவம் நின்றுட்டு இருக்கு. அதை பார்த்து ரொம்ப பயப்படுதா. அதே நேரம் அங்க யாரோ கத்துத சத்தம் கேட்க எல்லாரும் என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்க இருந்து மாலிக் ஓடி வரான். மாலிக் பிறவிலே உமா, அதனால கையிலேயே செய்கை காமிச்சிட்டு இருக்கான். பக்கத்து ஒரு பொண்ணு ஒருத்தி பேய் பிடிச்சு போயிருக்கா. அங்க உள்ளவங்க உஸ்தா கிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்க. இப்போ உஸ்தா அந்த பேய் வெட்டதுக்காண்டி மரக்கட்டையில செஞ்ச ஒரு மணியை எடுத்து அடிக்க ஆரம்பிக்காரு. அதை அடிச்சுக்கிட்டே மந்திரம் சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே இந்த கூட்டத்துல இருந்த இன்னொரு பொண்ணும் பேய் பிடிச்ச மாதிரியே நடந்துக்கிட்டு அந்த பொண்ணை பார்த்து முடிச்ச உடனே உஸ்தா அந்த பொண்ணை பார்க்க வராரு. அந்த பொண்ணுக்கும் உஸ்தா பேய் வெட்டி விடுறாரு. அப்படியே கட்டாது. எல்லா பொண்ணுமே அங்க இருந்து அவங்க தங்கி இருக்க இடத்துக்கு போறாங்க. இப்போ சாராவையும் மத்தவங்களையும் காமிக்காங்க. இச்சாவும் கேந்திஸும் போகும்போது அவர் ஏதோ வித்தியாசமான மொழியில மந்திரம் சொன்னதா பேசிக்கிட்டு வராங்க. இப்போ பக்கத்துல இருந்த யொலாண்டா இதெல்லாம் பொய், அவங்க எல்லாம் நடிக்காங்கன்னு சொல்லி சொன்ன உடனே சாரா மனுஷங்க
எல்லாருமே பலவீனமானவங்க. இதை பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் அல்லாஹ் தான் காப்பாற்றணும். கியாய் முஸ்தபா இதை தான் எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க எவ்வளோண்டா கியா முஸ்தபானா யாருன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்க, இப்போ பின்னாடி இருந்த கேந்திஸ் கியா முஸ்தபாவை பற்றி சொல்ல ஆரம்பிக்க, அந்த பக்கத்தில் இருக்க ஊர் மக்களுக்கு கியா முஸ்தபா ரொம்பவே உதவி பண்ணியிருக்காரு. அதனாலேயே அந்த ஊர் மக்களுக்கு கியா முஸ்தபானா ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறமா அந்த ஊரில் உள்ளூர் தேர்தல் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா சொல்ல வரதை சாரா தடுத்து நிறுத்திடல. அதை பற்றி யாருமே பேசக்கூடாதுன்னு சாரா சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படியே கட் பண்ணா அவங்க தங்கியிருக்க இடத்த காமிக்காங்க. அங்கே வித்தியாசமான சத்தம் கேட்கு. அப்படியே இப்போ பாத்ரூமை காமிக்காங்க. பாத்ரூம் உள்ள சாரா இருக்கா. ஆரம்பத்தில் சாரா கனவுல வந்த மாதிரி அதே சத்தம் கேட்க ஆரம்பிக்கு. சாரா திரும்பவும் குனிஞ்சு பார்க்க அங்கே அதே மாதிரி 4 கால் தெரியுது. அதே நேரம் அந்த கதவு மெதுவாக ஓப்பன் ஆகுது. அங்கே யாரோ விளக்க வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்கு. இதை பார்த்த உடனே சாரா அங்கேயே மயக்கம் போட்டு விழுதா. அப்படியே பார்த்தா இது எல்லாமே கனவு தான். இதை பார்த்தா எவ்வளோண்டா என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் தான் தெரியுது சாரா அவ உட்கார்ந்திருந்த சேர்லயே ஈரம் பண்ணிடலாம். இப்போ மணி 2:15 ஆகுது. அதுக்கப்புறமா சாரா அங்கேருந்து குளிக்க போறான்னு சொல்லிட்டு போறான். அப்படியே அங்கே கட் பண்ணா இப்போ விடிய காலில் எல்லாரும் தொழுதுகிட்டு இருக்காங்க. அப்படி தொழுவும் போது எவ்வளோண்டா அந்த இடத்துக்கு புதுசு. அதனால அவங்க பண்ணது பார்த்து பண்ணாம அந்த இடத்துல படுத்து தூங்கிடுதா. இப்போ பக்கத்துல இருந்த கேண்டிஸ் எழுப்பி விடுதா. எங்க கட் ஆகுது. இப்போ மணி 8:30 ஆகுது. எல்லாரும் கிளாஸ்ல இருக்காங்க. இப்போ உஸ்தா கிளாஸ்க்கு வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு உஸ்தாக்கு வணக்கம் சொல்லாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமா உஸ்தா அவங்கள்ட்ட எல்லாம் ஒரு பேப்பரை கொடுக்காரு. இது எதுக்குன்னா கொரியன் ஜீன் டெஸ்ட்டுக்கானது. இதை எல்லாருமே கண்டிப்பா இன்னைக்கு ராத்திரி செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை வச்சு அவங்களோட ஜீன்களை வர வைக்க முடியும். இது ஆன்மீகத்தோட ஒரு முக்கியமான பகுதி. அப்படி உஸ்தா பேசிக்கிட்டு இருக்கும்போது யோலண்டா எங்களோட ஜீனை வரவழைச்சா எங்களுக்கு என்ன பயன்னு சொல்லி கேட்க, இதை பத்தி கேட்ட உடனே உஸ்தா மெதுவா பக்கத்துல வந்து யோலண்டா கிட்ட நீ இப்படி கேள்வி கேட்டுட்டு இருந்தனா ஒன்னும் கத்துக்கிட முடியாதுன்னு சொல்லிட்டு சாரா கிட்ட இந்த வேலைக்கான பொறுப்பெல்லாம் ஒப்படைக்காரு. இப்போ அந்த சடங்குக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இந்த பேப்பர்ல எழுதியிருக்கு. அதுவும் அவங்களோட முடி, நகம், அவங்களோட எச்சி, அவங்களோட துணின்னு ஏகப்பட்டது எழுதி வச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே சாரா தான் அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி உஸ்தா கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அப்படியே அங்க கட் ஆகுது. இப்போ எல்லாரும் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா யோலண்டா ஒரு ஓரமா போய் உட்காந்துருக்கா. இப்போ அங்குள்ள ஒரு 4 பொண்ணுங்க மட்டும் யோலண்டாவை பார்த்து கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. யோலண்டாவுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு சொல்லி. இதை கேட்டோன்னே யோலண்டா அவங்க கிட்ட சண்டைக்கு போறா. அந்த பொண்ணுங்க எல்லாம் நீனும் ஸ்ரீமதியே இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க சண்டையை சாரா வந்து தடுத்து விடுதா. அந்த 4 பொண்ணுங்களும் அங்கிருந்து போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா யோலண்டா சாரா கிட்ட ஸ்ரீனா யாருன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கா. இப்போ பக்கத்துல இருந்த கேந்திஸ் அவளுக்கு தெரிஞ்சதை சொல்ல ஆரம்பிக்கா. ஸ்ரீயும் இங்க படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் தான். அதுவும் இவங்களுக்கு சீனியரா இருந்தவா. அந்த ஸ்ரீ இங்க இருக்க யாரையோ தாக்குனதுனால அவளை அங்க இருந்தே வெளியேற்றிட்டாங்க. இப்போ ஸ்ரீ எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. அதே நேரம் பின்னாடி இன்னுட்டு இருந்த இச்சாவை காணும். அப்படியே கட் பண்ணா இப்போ இச்சாவை காமிக்காங்க. இச்சா ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கா. அது வேற யாரும் இல்ல, இச்சாவோட பாய் ஃப்ரெண்டு. அவன் பக்கத்து ஊர்ல தான் இருக்கான். இவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் பின்னாடி சாராவும் வந்து நிக்க. சாரா இச்சாவை அங்க இருந்து கூப்பிடுதா. இது மட்டும் உண்மைக்கு தெரிஞ்சா உன்னை இங்க இருந்து வெளில அனுப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இச்சா அவனோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட அவன் கூட வெளில வரதா சொல்லியிருப்பா. ஆனா இச்சா போகாததுனால அவன் கோவத்துல இருக்கான். சாரா அங்க இருந்து கூப்பிட்ட உடனே இச்சா அங்க இருந்து போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிருந்தான். அதே நேரம் இதை பார்த்துட்டு இருந்த யோலண்டா அங்க இருந்து ஓடி போறான். இப்போ சாரா மத்தவங்க கிட்ட யோலண்டாவை பாத்தீங்களான்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்க, நான் யாருமே பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க. அங்க அப்படி கட் ஆகுது. இப்போ உஸ்தாவையும் உமியையும் காமிக்காங்க. உஸ்தா புக்கு படிச்சுட்டு இருக்காரு. உமி கையில ஒரு தண்ணி மாதிரி கொண்டு வராங்க. இதை உமியோட அப்பா தான் கொடுத்து விட்டுருக்காரு. புனித நீர் அவங்க 2 பேருக்குமே குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும் அவர் நம்புதாரு. இதை உமி குடிக்க சொல்லி கொடுக்காங்க. ஆனா உஸ்தா இதெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டாரு. அதுக்கப்புறமா உமி சாராவையும் மற்ற பொண்ணுங்களையும் பத்தி விசாரிக்க, ஏன்னா நேத்து சாரா ரொம்ப பயந்து போயிருந்தா. அதனால நான் மற்ற பொண்ணுங்கிட்டையும் சாரா கிட்டையும் என்னன்னு சொல்லி கேட்கவான்னு சொல்லி கேட்காங்க. ஆனா அதுக்கு உஸ்தா அவங்களுக்கு பரிச்சை வருதுனால ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு நீ உன்னோட ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் செலுத்துன்னு சொல்லியிருந்தாரு. அப்படியே அங்க கட் ஆகுது. சாரா யோலண்டாவை தேடி போய்கிட்டு இருக்கா. அப்படி சாரா போயிட்டு இருக்கும்போது ஒரு முயல் தெரியுது. அந்த முயலை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ திரும்பி பார்த்தா தூரத்துல மாலிக்கு இன்னொரு முயலை பிடிச்சு வச்சு எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா சாரா மாலிக்கை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கா. அப்படி போனதுக்கு அப்புறமா மாலிக்கு ஒரு கூரை வீட்டுக்குள்ள போறான். சாரா வெளில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. திடீர்னு யோலண்டா வந்து சாராவோட வாயை பொத்துதா. சாரா ரொம்ப பயந்து போறா. அதுக்கப்புறமா யோலண்டா சாராவை வேற பக்கமா கூட்டிட்டு வரா. அங்க நேத்து நைட்டு பார்த்தா அதே பொண்ணு பேய் பிடிச்சு போயிருக்கா. கூடவே அவங்களோட அப்பா அம்மா மாலிக்கு உஸ்தாவும் இருக்காங்க. அதுக்கப்புறமா உஸ்தா வெள்ளை துணி மாதிரி எதையோ கொண்டு மாலிக் கிட்ட கொடுக்காரு. மாலிக் அதை கொண்டு புதைக்கிறதுக்கு போறான். அதுக்கப்புறமா சாராவும் யோலாண்டாவும் அங்க இருந்து அந்த ரூம்ல என்ன நடக்குன்னு போய் பார்க்க போறாங்க. அங்க ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. அது வழியா யோலாண்டா பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல உஸ்தா கூட இன்னும் 3 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த பேய் பிடிச்ச பொண்ணுகிட்ட இருந்து உஸ்தா அந்த பொண்ணோட முடி, அந்த பொண்ணோட நகம்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுக்காரு. அங்க நடக்க எல்லாத்தையுமே யோலாண்டா அவளோட மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் மாலிக் அந்த பக்கம் இருந்து வந்துகிட்டு இருக்கான். இப்போ சாரா யாரோ வர மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே 2 பேரும் அங்க இருந்து யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க கட் ஆகுது. இப்போ இன்னொரு பொண்ணை காமிக்காங்க. ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு சோளக்காட்டுல ஓடி போயிட்டு இருந்திருப்பா. அந்த பொண்ணு தான் இது. மாலிக் அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கான். அந்த பொண்ணு ரொம்ப நாளா பட்னியா இருந்த மாதிரி சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதே நேரம் அந்த சோளக்காட்டுல துரத்திட்டு வந்தவா அவ பக்கத்துலயே நிக்கா. அப்படியே அங்க கட் பண்ணா இப்போ மத்த பொண்ணுங்களை காமிக்காங்க. உஸ்தா நைட்டு செய்ய போற அந்த சடங்குக்காண்டி அவங்க நகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது யோலண்டா அவங்க நகத்தை புறாமே கீழே தட்டி விட்டுறதா. அப்போ அவங்க எல்லாருக்கிட்டையுமே யோலண்டா நமக்கு பாதுகாப்பு இல்லை, அங்க வேற ஏதோ நடக்குன்னு சொல்லி அங்க எடுத்த அந்த
வீடியோ ரெக்கார்டை காமிச்சிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே சுற்றி இருக்க எல்லா பொண்ணுங்களுமே பயப்பட ஆரம்பிக்காங்க. இப்போ சாரா கிட்ட மற்ற பொண்ணுங்க எல்லாமே உஸ்தா கிட்ட இதை பற்றி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சாரா அங்கேருந்து கிளம்பி போகிறா உஸ்தா கிட்ட பேசுறதுக்காண்டி. பின்னாடியே யொலண்டா சாராவை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் சாரா உஸ்தா இருக்க இடத்துக்கு போகிறதுக்கே ரொம்பவே பயப்படுது. அதுக்கப்புறம் பயந்து அங்கேருந்து திரும்ப வந்துடுது. அது எல்லாத்தையுமே யொலண்டா ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா சாரா மற்ற பொண்ணுங்க கிட்ட நமக்கு வேற வழி இல்லை, நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லியிருக்கா. அங்கே யொலண்டாவும் ஒன்றும் தெரியாத மாதிரி பக்கத்தில் வந்து நிற்கா. அதுக்கப்புறமா அங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களுமே உஸ்தா கிட்ட எல்லா பொருளையும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படியே நைட் ஆகிடுது. இப்போ யொலண்டா சாரா கிட்ட இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு நம்ம ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கதா கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் சாரா உனக்கு விருப்பம்லாம் விட்டுருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகும்போது யொலண்டா நானும் இதை பண்ணதான், இது வழக்கமாக கொண்டதான்னு சொல்லிட்டு அவளும் அதை வாங்கிக்கிடுதா. அப்படியே கட் பண்ண இப்போ நைட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு. எல்லாரும் ஒரு கிரவுண்ட்ல நின்றுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா உஸ்தா சாரா கிட்ட வந்து சாரா கிட்ட ஒரு மந்திரத்தை சொல்றாரு. அதை சாராவும் திரும்ப சொல்லிட்டு இருக்கா. அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அவ கொண்டு வந்த பொருளை அந்த துணியில கட்டி வச்சிருக்காங்க, அதை ஒரு குழியில கொண்டு போடுதா. அதே மாதிரி உஸ்தா எல்லா பொண்ணுகிட்டையும் சொல்றாரு, அவங்க வச்சிருக்க எல்லாத்தையுமே இந்த குழியில கொண்டு போடுதாங்க. அப்படியே அங்க கட்டாகுது. இப்போ சாராவையும் யொலண்டாவையும் காமிக்காங்க. சாரா அன்னைக்கு கோமா பேசினதுக்காண்டி யொலண்டா கிட்ட மன்னிப்பு கேட்டு இப்போ யொலண்டா சாரா கிட்ட அடுத்தால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல, நம்ம அதுக்குள்ளே தைரியமா இருக்கணும், எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி அங்க கட்டாகுது. இப்போ உண்மையை காமிக்காங்க. உண்மை நல்லா தூங்கிட்டு இருக்கா. திடீர்னு இடி இடிச்ச உடனே உண்மையை எந்திரிச்சிருந்தாங்க. அது ரொம்ப குளிரா இருக்குன்னு பீரோல திறந்து அதில் ஒரு துணி எடுத்து போத்துதாங்க. அப்போ உண்மை ஒன்று கவனிக்க, அது பீரோல சின்ன பெட்டி மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு நூல் மாதிரி ஒன்று தொங்கிட்டு இருக்கு. இப்போ உண்மையை அதை திறந்து பார்க்காங்க. சீனா வர வைக்காண்டி சடங்குல எல்லா பொண்ணுங்களும் தூரத்துக்கு போட்டிருந்த அந்த பொருளை எல்லாத்தையும் உஸ்தா எடுத்து வச்சிருக்காரு. இதை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகுதாங்க. அந்த இடத்துல ஒரு புக்கு இருக்கு, அதை எடுத்து பார்க்காங்க. அந்த புக்கு ஜீன் சடங்கு பத்தினது. இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க வீட்டு கதவு தன்னால ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறமா அவங்க அந்த பரதாவை மாட்டிட்டு அங்க இருந்து அந்த கதவை பூட்ட போகும்போது தூரத்துல உஸ்தா உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. அங்க உஸ்தாவை பார்த்தோன்னே உண்மையா அங்க இருந்து மெதுவா போறாங்க. உஸ்தா பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து அந்த வீட்டுல இருந்து உஸ்தா கூப்பிட்டாரு. இப்போ திரும்பி பார்த்துட்டு திரும்பி பார்க்கும்போது இந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்த உஸ்தாவை ஆளக்கானோம். உண்மையை ரொம்பவே பயந்து போறாங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து உண்மை வீட்டுக்கே வராங்க. அங்க உஸ்தா கிட்ட இதை என்னதுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்காங்க. ஆனா உஸ்தா அதை பத்தி சொல்லாம இது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. ஏன்னா உண்மையை விடாம உஸ்தா கிட்ட போய் பேச ஆரம்பிக்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உண்மையோட அப்பா தான் இந்த ஸ்கூலையே உருவாக்குனாரு, அது மட்டும் இல்லாம இந்த சடங்கு செய்யவும் விட மாட்டாரு, இந்த சடங்கு செய்தவங்க முறையா பயிற்சி செஞ்சுதான் இதை பண்ணணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஏற்படும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை ஸ்ரீங்கிற பொண்ணும் மற்ற பொண்ணுங்களும் சொல்லும் போது உண்மை நம்பவே இல்லை. ஆனா இப்போ நீ அந்த பொண்ணுங்களை வச்சு என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உஸ்தா கோவத்துல பக்கத்துல இருக்க சாடியை போட்டு கீழே போட்டு உடச்சிட்டு உண்மையை பார்த்து வித்தியாசமா சைக்கோத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்க கட்டாகுது. இப்போ அந்த பாத்ரூம்ல சாராவை காமிக்காங்க. சாரா தூங்குறதுக்கு முன்னாடி பிரஷ் பண்ணிட்டு இருக்கா. கண்ணாடியை பார்த்துட்டு பிரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது பிரஷ்ஷை கீழே வைக்க ஆனா அந்த கண்ணாடியில இருக்க உருவம் அந்த பிரஷ் பண்ணிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. இதை பார்த்த உடனே சாரா பயந்துகிட்டே மறுபடியும் பிரஷ் பண்ண ஆரம்பிக்கா. திடீர்னு பின்னாடி ஏதோ சத்தம் கேக்கு. திரும்பி பார்த்தா இச்சா அங்க நிக்க. இப்போ சாரா இச்சாவை பார்த்து ரொம்ப பயந்துட்டதா இச்சா கிட்ட சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. இச்சாவோட உருவம் அந்த கண்ணாடியில தெரியுது. அதுவரமா சாரா இச்சா கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து போறா. இப்போ இச்சா இருந்த இடத்த காமிக்காங்க. அங்க யாருமே இல்ல. அதுவரமா சாரா அவங்களோட ரூமுக்கு வரா. அங்க பெட்ல பார்த்தா இச்சா அங்க இருக்கா. இப்போ சாரா நீ பாத்ரூம்ல எல்லாம் இருந்தேன்னு சொல்லி கேட்கா. ஆனா பக்கத்துல இருந்த கேந்திஸ் அவள் ரொம்ப நேரமா அங்கதான் இருக்கதா பேசிக்கிட்டு இருக்கா. இது சாரா பயப்பட ஆரம்பிக்கா. அப்போ பாத்ரூம்ல நம்ம யாரை பார்த்தவங்க மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. அண்டியே இப்போ இச்சாவை காமிக்காங்க. இச்சா வயிற்று வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. சாரா இச்சாவை பார்க்கா. இச்சா எந்திரிச்சு நிக்க, அதுவும் பேய் பிடிச்ச மாதிரி இருக்கா. இதை பார்த்து ரொம்பவே பதட்டமாகுதா. இவன் பக்கத்துல இருந்த கேந்திஸ் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க. அது வருமா சாரா இச்சாவை பார்க்கா. அவன் நார்மலா தான் இருக்கா, அதுவும் வயிற்று வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி அங்க கிட்டாது. இப்போ யொலண்டாவை காமிக்காங்க. யொலண்டா சிகரெட் பற்ற வச்சுட்டு தம் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ உஸ்தா வச்சிருந்த அந்த மணியோட சத்தம் கேக்கு. இப்போ திரும்பி பார்த்தா அந்த பக்கம் யாரோ போற மாதிரி இருக்கு. அது வேற யாரும் இல்ல, சாரா தான் போற. இதை பார்த்தா யொலண்டா அவளோட மொபைல்ல எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கா. அப்படியே அன்னைக்கு விடியுது. நதிகரை பக்கத்துல வச்சு சாரா கிட்ட இதை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா சாராவுக்கு அவளுக்கு என்ன நடக்குன்னே தெரியல. இதை பார்த்த விவரமா சாராவுக்கு ரொம்பவே மூச்சு வாங்குது. அவளுக்கு பேசவே முடியல. யொலண்டா இதை எப்படியாவது போலீஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல. ஆனா சாரா இதை போலீஸ்லாம் நம்ப மாட்டாங்க, நம்மளோட கற்பனான்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா யொலண்டா உண்மைக்கிட்ட இதை எப்படியாவது காமிச்சா எல்லாம் சரியாயிடும் சொல்லி அங்க 2 பேரும் போறாங்க. இந்த இடத்துல உண்மையை காணும். அதனால சாராவை வெளில பார்த்துக்கிட்ட சொல்லிட்டு யொலண்டா உள்ள வரா. உள்ள போய் எதுவும் கிடைக்குதான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் வெளில இருந்த சாரா இன்னொரு பொண்ணை பார்க்க. அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போறா. சாராவும் அந்த பொண்ணு பின்னாடி போய் பார்க்கா. அப்படி கட் பண்ணப்போ யொலண்டா காமிக்காங்க. யொலண்டா தேடிக்கிட்டே இருக்கும்போது யொலண்டா அவளோட போன்ல இதை போலீஸ் கிட்ட சொல்லணும்னு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு இந்த இடத்துக்கு உமி வந்துருந்தாங்க. அதனால யொலண்டா கீழே உழைஞ்சிக்கிட்டு அங்க இருந்து மெதுவா போகணும்னு பார்க்கும்போது உமி அவளை பார்த்துக்கிடுதா. இந்த சத்தத்தை கிட்டோடனே சாரா அந்த பொண்ணை விட்டுட்டு உமி இருக்க இடத்துக்கு வரா. உமி யொலண்டா கிட்ட அங்க இருக்க விதிமுறை எல்லாம் தெரியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா யொலண்டா உஸ்தா பண்ணிட்டு இருக்க எல்லா தப்பான வேலைகளுக்கும் ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி மொபைலை எடுத்து காமிக்கும் போது உண்மையை அந்த போனை வாங்கி வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பேசாம 2 பேர்த்தையும் இங்க இருந்து ரூமுக்கு போக சொல்லிட்டு அவங்களும் போயிருந்தாங்க. இப்போ யொலண்டா சாரா கிட்ட கோச்சிட்டு அங்க இருந்து போறா. அப்படி போகும்போது சாரா மறைச்சு வச்சு யொலண்டா கிட்ட நீ மன்னிச்சிருன்னு சொல்றா. ஆனா யொலண்டா நீ கவனிக்காம வேற எதையோ பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. சாரா இப்போ அவ பார்த்த
பொண்ணை பற்றி சொல்லுது. அவளோட பேர் தான் ஸ்ரீ. ஆனால் யொலாண்டா ஸ்ரீ தான் அங்கேருந்து போயிட்டதா சொன்னியேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா. இப்போ சாரா அவளும் அங்கேருந்து போகணும்னு ஆசைப்படுதா. ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் சாராவை அங்கேருந்து போக விட மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு யொலாண்டா உனக்கு இங்கே இருக்க படிப்பும் பட்டமும் தானே முக்கியம், நீ எப்படி இங்கேருந்து வருவேன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் பின்னாடி கேந்திஸ் வந்து நிற்க. கேந்திஸ் சாரா கிட்ட இப்பெல்லாம் என்கிட்ட நிறைய மறைக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. யொலாண்டாவும் அங்கேருந்து போயிருந்தா. அப்படி போகும்போது இச்சா வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ இச்சாவோட கையை பிடிச்சி அவனோட பாய் ஃப்ரெண்டு வச்சு முறுக்கிக்கிட்டு இருக்கான். இச்சா ரொம்பவே வழியில கத்துதா. இதை பார்த்த யொலாண்டா இச்சாவுக்கு உதவி பண்ணணும்னு அவளோட கையை பிடிச்சி இருக்கா. அவனோட பாய் ஃப்ரெண்டு இங்க இருந்து போயிருன்னு சொல்லி வெட்டி விட்டுதா. இப்போ இச்சா யொலாண்டா கிட்ட சண்டை போடுதா. நீ பத்தி கவலைப்பட, அவன் ஒருத்தன் தான் வெளில இருக்கான், அவனை நீ வெட்டி விட்டுட்ட, இந்த மாதிரி யாருமே உன்னை பத்தி கவலைப்பட அங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருது. இச்சா அப்படி பேசினதுனால யொலாண்டா ரொம்பவே வருத்தப்படுதா. அப்படியே அங்க கட் பண்ணா இப்போ சாராவை காமிக்காங்க. சாரா உஸ்தாவோட ரூம்ல வந்து உட்காந்துருக்கா. உஸ்தா பெறத்த நின்று கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ உஸ்தா சாரா கிட்ட நான் உனக்கு அந்த ஜீனை கட்டுப்படுத்த கத்து தந்திருக்கதா சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா சாரா கிட்ட அந்த கூரை வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரியுமான்னு கேட்கான். ஆனா சாரா பயந்து போய் அங்க இருந்து ஓடி வந்துருதா. அப்படி ஓடி வரும்போது ஒரு பொண்ணு மேல மோதுதா. அந்த பொண்ணு சாரா கூட படிக்கிற பொண்ணு தான். அதுக்கப்புறமா இடிச்சை கண்டி சாரா மன்னிப்பு கேட்க. ஆனா அந்த பொண்ணு பேயறிஞ்ச மாதிரி இருக்கா. அந்த பொண்ணு சாரா கிட்ட ஒண்ணுமே சொல்லாம அங்க இருந்து உஸ்தா இருக்க இடத்துக்கு போறா. அதுவும் சாராவுக்கு இங்க என்ன நடக்குன்னே தெரியல. திரும்பவும் பயந்துகிட்டே உஸ்தாவோட ரூம் பக்கமா வரா. இப்பவும் சாராவை இச்சா அங்க இருந்து இழுத்துட்டு போறா. அப்படி கட் பண்ணா இப்போ நைட் ஆகுது. ரெண்டு பேரும் பெட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ சாரா கிட்ட இச்சா அவளுக்கு நடந்ததை பத்தி சொல்ல ஆரம்பிக்கா. இச்சா எவ்வளவு சொல்லியுமே கேட்காம உஸ்தா இச்சா கிட்ட தப்பா நடந்ததை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் இச்சா அவர் என்னைய மட்டும் குறி வைக்கல, இங்க இருக்க எல்லா பொண்ணுங்களுமே குறி வச்சிருக்கதா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா சாரா அவர் நம்மளை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கெல்லாம் நம்ம விடக்கூடாது, நம்ம போருக்கு தயாரா இருந்துக்கணும்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அது எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்த யொலாண்டா கேட்டுக்கிட்டே படுத்துக்கிடா. சாராவும் இச்சாவும் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. அதே நேரம் பின்னாடி கேந்திஸ் வந்து நிக்க. நீங்க எதுக்கு அழுதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேந்திஸ் கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேரும் போயிருந்தாங்க. அப்படி கட் பண்ணா நைட் ஆகுது. கதவு திறந்துருக்கு. அது மட்டும் இல்லாம இச்சாவை காணும். இப்போ சாரா எந்திரிச்சு அங்க இருந்து போறா. அப்படியே கட் பண்ணா இப்போ பாத்ரூம்ல இச்சாவை காமிக்காங்க. பாத்ரூம்குள்ள வந்த உடனே உஸ்தா வச்சிருந்த அந்த மணியோட சத்தம் கேக்கு. திரும்பி பார்த்தா இச்சாவை மாதிரியே இன்னொரு ஒரு உருவம் இருக்கு. இது எல்லாத்தையுமே உஸ்தா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த கோரின் சடங்கு பண்ணதே இதுக்குதான். இச்சா அங்க இருந்து எப்படியாவது தப்பின்னு ஓடும்போது அந்த பாத்ரூமோட கதவு அடைச்சு விடுது. அப்படியே கட் பண்ணி இப்போ இச்சாவை ரூம்ல காமிக்காங்க. இச்சாவை அந்த ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அதே நேரம் இச்சா யொலாண்டாவோட கத்தியை எடுத்து வச்சு விடுதா. அப்படியே கட் பண்ணா சாராவை காமிக்காங்க. சாரா அங்க இருந்து இச்சாவை தேடி போயிட்டு இருக்கு. அப்படி போகும்போது பின்னாடி வச்சிருந்த அந்த மணியோட சத்தம் கேக்கு. சாரா என்னன்னு போய் பார்க்கும்போது அங்க உஸ்தா நடந்து வரான். இதை பார்த்த உடனே சாரா அங்க இருந்து போய் ஒளிஞ்சு விடுதா. அங்க உஸ்தா அந்த மணியை அடிச்சுக்கிட்டே அந்த பாத்ரூம்குள்ள போறாரு. பின்னாடியே சாராவும் போய் அந்த ஓட்ட வழியா பாத்துக்கிட்டு இருக்கா. உள்ள இச்சா இருக்கா. இச்சா அவ சுயநினைவுலே இல்ல, முழுசா அந்த ஜீனோட கட்டுப்பாட்டுல இருக்கா. இப்போ உஸ்தா இச்சா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு. இது எல்லாத்தையுமே சாரா அந்த ஓட்ட வழியா பாத்துக்கிட்டு இருக்கா. அதை பார்க்க முடியாம சாரா அங்க இருந்து வெளில ஓடி வந்துருதா. அப்படியே கட் பண்ண யொலாண்டாவை காமிக்காங்க. யொலாண்டாவுக்கு வெளில யாரோ சத்தம் போடுற மாதிரி இருக்கு. யொலாண்டா என்னன்னு போய் பார்க்க போறதுக்கு முன்னாடி அவளோட கத்தியை தேடிக்கிட்டு இருக்கா. அவளோட கத்தி அங்க இருக்கா. அதுக்கப்புறமா யொலாண்டா என்னன்னு போய் வெளில போய் பார்க்க போறா. அங்க எல்லா பொண்ணுங்களுமே கூட்டமா நின்றுகிட்டு இருக்காங்க. இப்போ கேந்திஸ் யொலாண்டா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நீ தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி. இங்க கேந்திஸ் வளர்த்த ஒரு பூனை இறந்து போய் கிடக்கு. பக்கத்துலயே அவளோட கத்தியும் இருக்கு. இதை கேந்திஸ் காமிச்சு அவ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தா சாரா ரெண்டு பேத்தையுமே பிரிச்சு விட்டுக்கிட்டு இருக்கா. அதே நேரம் பின்னாடி இச்சா எந்திரிச்சு நிக்கா. அதுவும் வித்தியாசமா சிரிச்சிட்டு பேய் மாதிரி இருக்கா. அதை பார்த்தோன்னே அங்க இருக்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்காங்க. வண்டி கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. எல்லா பொண்ணுங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காண்டி உஸ்தா உச்சி வெயில அவங்கள மண்டி போட வச்சிருக்காரு. அவங்களே அங்க இருந்து எந்திக்கணும்னு நினைச்சாலும் அவங்களால எந்திக்க முடியல. அவ்வளவு வெத்தியும் உஸ்தா கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. ஆனா அந்த கூட்டத்துல இச்சாவும் இருக்கா. அதுவும் அந்த ஜீனால பாதிக்கப்பட்டிருக்கா. இச்சா உடம்புக்குள்ள இருக்க அந்த பேய் உஸ்தாவெல்லாம் வணங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ உஸ்தா உன்னைய வரவழைச்ச நான் தான், நீ எனக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ அங்க இருந்து உமி வராங்க. உமி இந்த பொண்ணுங்கள்லாம் பாவம் அவங்கள விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனா உஸ்தா இது என்னோட பொறுப்பு, இதை நான் தான் பாத்துக்கணும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா உமி அங்க இருந்து வந்துருந்தாங்க. இப்போ ஒரு வீட்டுல போய் ஹேனான்னு ஒருத்தங்களை போய் கூப்பிட்டு இருக்கா. அது வேற யாரும் இல்ல, உமியோட சிஸ்டர். தாக்கு உமியோட அந்த ஹேனாங்கிறவங்கள தான் ரொம்பவே பிடிக்கும். அந்த வீட்டுல போய் தேடி பார்க்காங்க. ஆனா அங்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க இருக்க ஆபீஸ்ல போய் கியா முஸ்தபாவுக்கு போன் அடிச்சு பார்க்காங்க. அது வேற யாரும் இல்ல, உங்களோட அப்பா தான். அந்த நம்பருக்கு போன் அடிச்சு பார்க்காங்க. ஆனா அந்த நம்பர் செயலில் இல்லைன்னு வருது. அப்படியே கட் பண்ணா நைட் ஆகுது. அந்த குடிசை வீட்டுல காமிக்காங்க. ஆனாவா அங்கதான் கட்டி போட்டு வச்சிருக்கான். அதே நேரம் பக்கத்துல ஸ்ரீங்கிற பொண்ணும் இருக்கு. ஆனா இப்போ இந்த ஸ்ரீ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. அதே நேரம் வெளில உஸ்தா நிக்கான். இப்போ உஸ்தா ஏனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஏனாவோட அப்பா தான் இதுக்கெல்லாம் காரணம், அது மட்டும் இல்லாம அவருக்கு நீ பிடிக்கவே செய்யாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா உஸ்தா அரக்கனை வழிபட முடியாது, ஆனா அரக்கனோட வழியில போகலாம், அதை தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அந்த பேர் தான். அப்படியே கட் பண்ணா உமியை காமிக்காங்க. உமி மசூதியில மந்திரம் சொல்லி அல்லாஹ்வை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அவங்க முன்னாடி 3 பாட்டில்ல புனித நீர் இருக்கு. அந்த பொண்ணுங்களை எப்படியாட்டி இதுல இருந்து காப்பாற்றணும்னு அந்த புனித நீரை வச்சு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வேண்டிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி வேற யாரோ பேசுற மாதிரி இருக்கு. அது வேற யாரும் இல்ல, அவங்களோட அப்பா தான், கியா முஸ்தபா. கியா முஸ்தபா மந்திரம் சொல்ல ஆரம்பிக்காரு. அதே மாதிரி உமியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உமி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா ஹேனாவை காமிக்காங்க. ஹேனாவை உஸ்தா பார்க்க வரான். இப்போ உஸ்தா என்ன சொல்றானா, இந்த நாளுக்கு அப்புறமா அங்க இருக்க எல்லாருமே எனக்கு சொந்தமாகிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இப்போ உஸ்தா மாளிகை கூப்பிடுறான்.
முஸ்தபா. இது எல்லாத்துக்குமே தடையா இருந்த கியா முஸ்தபாவை உஸ்தா ஏற்கனவே கொலை பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்போ மாலி கூட சேர்ந்து கியா முஸ்தபாவை அங்க இருந்து புதைக்கிறதுக்கு கொண்டு போறாங்க. அது எல்லாத்தையுமே பக்கத்துல இருக்க ஓட்ட வழியா ஹேனா பார்த்து கதறி அழுதா. அங்க கட் பண்ணா இப்போ இச்சாவை காமிக்காங்க. இச்சா நார்மல் ஆயிட்டா. இப்போ அவளோட பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. அதே நேரம் கேந்திஸ் அவளோட பூனை இறந்ததுக்காண்டி அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கா. இப்போ சாரா வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அங்க இருக்க யாருமே அந்த பூனையை கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ கேந்திஸ் அந்த பூனை மட்டும்தான் என் கூட இருந்துச்சு, நீங்க எல்லாருமே நீங்க தனியா விட்டுட்டு எப்பவுமே போயிருவீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா யொலாண்டா கேந்திஸ் கிட்ட நானும் உனியமே தான் சொல்லி இவளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கா. யொலாண்டாவோட பாய் ஃப்ரெண்ட் இறந்ததுக்கப்புறமா யொலாண்டாவை மிரட்டியிருக்காங்க. அதுவும் அவளோட கழுத்தை பிடிச்சி கொலை பண்ண அளவுக்கு. இதுல வழி தாங்காம யொலாண்டா அந்த ஆளை தள்ளி விட்டுருது. யொலாண்டா தள்ளி விட்டதுல அந்த ஆளு மலை சரிவு பக்கமா போய் விழுந்து இறந்து போயிருந்தாரு. அதுக்கப்புறமா அந்த ஊர் மக்கள் யொலாண்டாவை கொலைகாரின்னு சொல்லி பட்டம் கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறமா யொலாண்டா மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிட ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கப்புறமா அவங்க அம்மா தூரமா இருக்க அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருந்தாங்க. இது எல்லாத்தையுமே யொலாண்டா கேந்திஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் நான் வேணுக்குன்னு செஞ்சிருந்தா அப்பவுமே தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால நான் அந்த கொலையை பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா கேந்திஸ் நீ இப்பவுமே தற்கொலை பண்ணி இறந்து போயிருன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கா. இப்போ சாரா ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதே நேரம் பின்னாடி இச்சா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. மறுபடியும் அந்த பேயா மாறிட்டா. கேந்திஸ் இதை எப்படியாட்டு தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி அவ குதிக்கும் போது வந்து பிடிக்கா. ஆனா இச்சா கேந்திஸை பிடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரம் 3 பேரும் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ யொலாண்டா என்னோட பேக்ல கயிறு இருக்கு, அதை எடுன்னு சொல்லி கேந்திஸ் கிட்ட சொல்லுதா. கேந்திஸ் அவளோட பேக்ல இருந்து கைத்தை எடுத்து கேந்திஸ் இச்சாவோட காலு கையெல்லாம் கட்டிட்டு இருக்கா. இப்போ யொலாண்டா யாராட்டும் உதவிக்கு கூப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா சாரா பயத்துல உறைஞ்சு போயிருக்கா. அதுக்கப்புறமா சாரா உண்மையை போய் தேடணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா 2 பேரும் அங்க போகணும்னு பாக்காங்க. இச்சாவை பார்த்து கூட கேந்திஸ் மட்டும் இங்க இருக்கான்னு சொல்லிடுறா. ஏன்னா கேந்திஸோட காலில் அடிபட்டு இருக்கு, அவளால நடக்க முடியல. அதுக்கப்புறமா இச்சாவும் சாராவும் உமி இருக்க இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா உமி இருக்க மாட்டாங்க. அதோட கதவும் பூட்டி இருக்கு. அந்த கதவை திறக்காண்டி யொலாண்டா சாரா கிட்ட கேர் பண்ணதே இருக்கான்னு சொல்லி கேட்கா. அதுக்கப்புறமா சாரா பின்னாடி திரும்பி பார்க்காங்க. அங்க 2 பேர் நிக்காங்க. அவங்க கிட்ட உமி எங்க போயிருக்காங்கன்னு சொல்லி சாரா கேட்கா. அந்த இடியோட வெளிச்சத்துல அவங்களோட முகம் தெரியுது. அவங்க 2 பேருமே பார்க்க பேய் மாதிரி இருக்காங்க. யொலாண்டா அதெல்லாம் அந்த கொரியன் ஜீன்கள் அங்க இருந்து ஓடி வந்துருன்னு சொல்றா. அதே நேரம் சாரா திரும்பி பார்க்க யொலாண்டா பின்னாடி ஒரு ஜீன் நிக்கி. அதுக்கப்புறமா யொலாண்டாவையும் சாராவையும் அங்க இருந்த ஜீன்கள் ஆளு ஒரு பக்கமா இழுத்துட்டு போகுது. அப்படியே இப்போ யொலாண்டாவை காமிக்காங்க. யொலாண்டா அந்த ஜீன்ட்ட இருந்து தப்பிச்சிருதா. அதுக்கப்புறமா அங்க இருந்து தப்பிச்சு சாராவை காப்பாற்றணும்னு போறா. அதே நேரம் மாலிக் அந்த பக்கமா போயிட்டு இருக்கா. யொலாண்டா அவரை கவனிக்காம அங்க இருந்து சாராவை காப்பாத்துக்கு வரா. ஓடி வந்து யொலாண்டா சாராவை பிடிச்சிருதா. அதுக்கப்புறமா அந்த ஜீன் அங்க இருந்து போயிருது. அப்படியே கட் பண்ணா மாலிகை காமிக்காங்க. மாலிக் யாரும் இருக்காங்களான்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பி போறா. அப்படியே கட் பண்ணா இப்போ கேந்திஸை காமிக்காங்க. கேந்திஸ் கீழே விழுந்த டார்ச் லைட் எடுத்துட்டு இச்சாவை பார்க்கும்போது அந்த இடத்துல இச்சா இருக்க மாட்டா. அதுக்கப்புறமா ரூமை சுத்தி இச்சா இருக்கலாம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கா. அப்படியே திரும்பி பார்க்க இச்சா பின்னாடி வந்து நிக்கா. இச்சாவை பார்த்தோன்னே கேந்திஸ் ரொம்பவே பயந்து போறா. அதுக்கப்புறமா இச்சா மெதுவா கேந்திஸ் பக்கத்துல வரா. கேந்திஸ் பயந்து அந்த இடத்துல மயக்கம் போட்டு வருதா. அப்படியே அங்க கட் ஆகுது. இப்போ யொலாண்டாவை காமிக்காங்க. யொலாண்டா உஸ்தா இருக்க இடத்துக்கு வந்திருக்கா. அங்க போய் இந்த கோரியன் ஜீனை பத்தி எதுவும் தெரியுமான்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கா. அப்படி செல்ஃப்ல தேடி பார்க்கும்போது ஒரு புக்கு கிடைக்கி. அதுவும் அந்த கோரியன் ஜீனை பத்தினது. அதை படிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு உஸ்தாவோட மணி சத்தம் கேட்கு. உடனே யொலாண்டா அந்த ஜீனை கட்டுப்படுத்த மந்திரம் எழுதியிருக்க அந்த பக்கத்தை மட்டும் கிழிச்சு எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறமா அங்க இருந்து ஒளிஞ்சுக்கிடுதா. அதே நேரம் அந்த பக்கம் இருந்து உஸ்தா வரான். உஸ்தா வந்து அவன் கையில வச்சிருக்க மணியை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ அப்படியே வெளில காமிக்காங்க. இச்சா அங்க இருந்து நடந்து வரா. அதுவும் உஸ்தா இருக்க ரூமுக்குள்ள வரா. வந்ததுக்கப்புறமா உஸ்தா என்ன பண்ணானா இச்சாவை அங்கேயே கொலை பண்ணா. இது எல்லாத்தையுமே யொலாண்டா பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கா. அதுக்கப்புறமா உஸ்தா அங்க இருந்து கிளம்பிடுதான். அதே நேரம் யொலாண்டா பக்கத்துல இருக்க இச்சாவை பார்க்க இச்சா பக்கத்துல போய் யொலாண்டா இச்சாவை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. அதே நேரம் மேல திரும்பி பார்த்தா டேபிள் மேல யொலாண்டாவோட ஜீன் வந்து நிக்கி. அதுவும் அவளோட காணாம போன கத்தியை எடுத்து வச்சிருக்கு. அந்த ஜீன் அந்த கத்தியை வச்சு யொலாண்டாவை குத்த வருது. யொலாண்டா அங்க இருந்து வெளில ஓடி போயிருது. அப்படியே கட் பண்ணா சாராவை காமிக்காங்க. சாரா முகத்துல யாரோ கை வச்சு தடவுதாங்க. அது பாக்குறதுக்கு அந்த உஸ்தா மாதிரியே இருக்கு. அப்படியே இப்போ பக்கத்துல காமிக்காங்க. உண்மை தான் கை வச்சு தடவிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா சாரா நார்மல் ஆகுதா. இப்போ சாரா உமி கிட்ட அழுதுகிட்டே ஒன்னு சொல்றா. உஸ்தா சாரா கிட்டையும் இன்னும் பல பெண்கள் கிட்டையும் தப்பா நடந்ததை பத்தி உமி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை சாரா வெளியில சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி பயந்துருக்கா. இது எல்லாத்தையுமே சாரா உமி கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே அங்க கட் ஆகுது. கேந்திஸை காமிக்காங்க. கேந்திஸ் வெளில யாரோ கத்துத மாதிரி இருக்குன்னு போய் பார்க்க அங்க மத்த பொண்ணுங்களும் அழுதுகிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த ஜீனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா கேந்திஸ் அங்க இருந்து சாராவை தேடி போறா. அப்படி போகும்போது ஒரு சந்துக்குள்ள யாரோ இருக்க மாதிரி இருக்கு. சாரான்னு சொல்லி கூப்பிடுறது ஒரு ஜீன் தான். அந்த ஜீனு கேந்திஸோட பூனையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே கேந்திஸ் என்னோட பூனையை விட்டுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே அங்க கிட்டாது. இப்போ யொலாண்டாவை காமிக்காங்க. யொலாண்டா வெளில ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஜீனா அதோட கையில வச்சிருக்க கத்தியை வச்சு அதோட கையை கிழிக்குது. இதுல யொலாண்டா ரொம்ப பாதிக்கப்படுது. அதோட கையை கிழிக்கும் போது யொலாண்டாவுக்கு ரத்தம் வருது. அப்படியே கட்டாகுது. இப்போ சாராவையும் உண்மையும் காமிக்காங்க. அவங்க அங்க இருந்து மத்த பொண்ணுங்க எப்படி இருக்கான்னு பார்க்க வரும்போது எல்லா பொண்ணுங்களுமே அந்த ஜீனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. வரும்போது உமி மந்திரிச்சு வச்ச புனித நீரையும் கூட கொண்டு வந்திருக்காங்க. அதை எல்லா பொண்ணுங்க மேதையும் தொளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்க பொண்ணுங்க கொஞ்சம் நார்மல் ஆகுதாங்க. அதே நேரம் சாரா கேந்திஸையும் யொலாண்டாவையும் பார்க்க போறதா சொல்லிட்டு வரா. அங்க அந்த சந்துக்குள்ள கேந்திஸ் அழுதுகிட்டே உட்காந்துருக்கா. அதுவும் அவளோட பூனை முன்ன இறந்து கிடக்கு. அதே நேரம் பெருத்த உமியும் வந்து நிக்காங்க. அவங்க கேந்திஸ்க்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க கட் ஆகுது. யொலாண்டாவை காமிக்காங்க. யொலாண்டா அங்க இருந்து வரும்போது கீழே வந்துருதா. அதே நேரம் அவளோட கை பூராமே ரத்தமா இருக்கு. இந்த ஜீன் அதோட கையை வெட்டும் போது யொலாண்டா கையில ரத்தம் வருது. அதே நேரம் யொலாண்டாவை தேடி உமி சாரா கேந்திஸ் 3 பேரும் வராங்க. யொலாண்டா கீழே
கீழே இருக்க பார்த்தோன்னே உண்மையா யொலண்டாக்காண்டி மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா யொலண்டா நார்மல் ஆகுதா. யொலண்டா அவளோட கையை பார்க்க ரத்தம் ஒன்றுமே இருக்காது. அப்படியே அங்கே கட் ஆகுது. அப்படியே இப்போ மசூதியை காமிக்காங்க. உமி எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிட்டுட்டு அந்த மசூதிக்குள்ள வந்திருக்கா. எல்லா பொண்ணுங்களுமே அங்கே அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. அதே நேரம் அங்கே இறந்து போன இச்சாவோட பாடியும் இருக்கு. இப்போ திடீர்னு அங்கே இருக்க கதவு ஓப்பன் ஆகுது. அதனால உமி அந்த கதவை போய் லாக் பண்ணிட்டு வராங்க. இப்போ பக்கத்துல இருந்த கேந்திஸ் இச்சா உடம்புல இருந்து ரத்தம் வரதை கவனிக்க, அதனால இச்சாவை எப்படியாட்டு சுத்தப்படுத்தணும்னு சொல்லி இந்த ரத்தத்தை எல்லாம் தொடக்க ஆரம்பிக்காங்க. ஆனா சாரா என்னால முடியாதுன்னு சொல்லி அங்க இருந்து பாத்ரூம் பார்க்க ஓடி வரா. அதுக்கப்புறமா சாரா அங்க மூஞ்ச கழுவிட்டு கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சாராவுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அவளோட கண்ணு முன்னாடி அந்த கண்ணாடியில தெரியுது. அதுவும் உஸ்தா சாராவை வலுக்கட்டாயமா இதெல்லாம் செய்ய வச்சிருக்காரு. பார்த்தோன்னே சாரா தேம்பி அழுதுகிட்டு பக்கத்துல இருக்க அந்த கட்டை எடுத்து அந்த கண்ணாடியை உடைக்க அந்த சம்பவத்தை நினைச்சு சாரா அழுதுகிட்டே இருக்கா. அதே நேரம் பின்னாடி உஸ்தாவோட ஜீன் வந்து நிக்கி. அந்த ஜீன் சாராவை கூப்பிடுது. ஆனா சாரா கீழே இருக்க கண்ணாடி துண்டை எடுத்து வச்சுக்கிட்டு உன்னைய குத்திடுவேன் என்கிட்ட வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த ஜீன் சாராவை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கி. நீ இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அங்க இருந்து பாஸ் ஆகி போக முடியாது. இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க, சுத்தி இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கி. இதெல்லாம் கேட்டோடனே சாரா கோவத்துல அந்த கண்ணாடி எடுத்து குத்துதா. அப்படியே அந்த ஜீன் மறைஞ்சு போகுது. அப்படியே இப்போ பின்னாடி வந்து நிக்கி. சாரா கிட்ட ஒன்னால என்னைய கொல்லவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாரா அந்த கண்ணாடி எடுத்து அவளோட கழுத்துல வைக்க, நீங்க இருந்து போகல நான் குத்திட்டு செத்துருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த ஜீன் அங்க இருந்து மறைஞ்சு போகுது. அதே நேரம் பின்னாடி யொலண்டா வந்து நிக்க. யொலண்டா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு சாரா கிட்ட தப்பா நடந்ததை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா யொலண்டா எல்லாரும் இருக்கும் கவலைப்படாத, அல்லாவும் நம்ம கூட இருக்காரு, நம்ம இங்க இருந்து எப்படியாட்டு தப்பிச்சு வெளில போய் யாருக்கிட்டையாட்டு ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பணும்னு முடிவு எடுக்காங்க. அப்படியே அங்க கட் ஆகுது. அப்படியே இப்போ மாலிக்கு காமிக்காங்க. மாலிக் அங்க யாரும் இருக்காங்களான்னு சொல்லி பார்த்துட்டு அங்க இருந்து போறான். அதே நேரம் பின்னாடி யொலண்டாவும் சாராவும் மாலிக்கு தெரியாம அங்க இருந்து போறாங்க. அப்படியே அங்க கட் ஆகுது. உஸ்தாவை காமிக்காங்க. உஸ்தா ஒரு முயல் எடுத்து அதை பலி கொடுக்கான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணுங்க தந்த பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு இந்த ஜீன் சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த மந்திரத்தை சொல்ல இந்த மசூதிக்குள்ள இருந்த எல்லா பொண்ணுங்களுமே திரும்பவும் அந்த ஜீனால பாதிக்கப்படுறாங்க. இப்போ கேந்திஸ் அதை பார்த்து கத்தி அழுதுகிட்டு இருக்கா. பக்கத்துல இருந்த உமி என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா உஸ்தாவை காமிக்காங்க. உஸ்தா விடாம அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா உமியை காமிக்காங்க. உமி அவங்க கிட்ட இருந்த அந்த புனித நீரை வச்சு எல்லா பொண்ணுங்க முகத்திலையும் தடவிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க கட் ஆகுது. மாலிக்க காமிக்காங்க. மாலிக் அங்க இருந்து ஒரு ரூமுக்குள்ள போறான். இப்போ பின்னாடி யொலண்டாவும் சாராவும் வந்து அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப மாலிக் அங்க இருந்து வெளில வரா. அதுவும் கியா முஸ்தபாவை தோல்ல வச்சுட்டு அங்க இருந்து புதைக்கையை காண்டி போயிட்டு இருக்கான். இதை ரெண்டு பேரும் பார்த்துருந்தாங்க. இதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அதே நேரம் யாரோ உதவின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்டு ரெண்டு பேரும் அங்க மக்க போறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது ஸ்ரீயும் ஹேனாவும் அங்கதான் இருக்காங்க. இப்போ சாரா ஸ்ரீ கிட்ட போன உடனே ஸ்ரீ சாராவை அடிக்க ஆரம்பிக்க. இப்போ யொலண்டா அந்த புக்ல இருந்து கிழிச்ச பக்கத்துல இருக்கிறத படிக்க ஆரம்பிக்க. அதை படிச்ச உடனே ஸ்ரீ நார்மல் ஆகுதா. அதே நேரம் யொலண்டா படிக்கத சத்தம் உஸ்தாவுக்கு கேட்டுருது. அப்படியே கட் பண்ணா இப்போ ஸ்ரீயும் ஹேனாவையும் கூட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. அப்படி போகும்போது போற வழியில மாலிக் வந்து நிக்கா. இப்போ பக்கத்துல இருந்த ஸ்ரீ மாலிக் கிட்ட நீ நல்லவன் எங்களை போக விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ண உஸ்தாவை காமிக்காங்க. உஸ்தா ஏதோ சத கேட்கன்னு திரும்பி பார்க்க. அப்படியே அங்க கட் ஆகுது. இப்போ மசூதியில காமிக்காங்க. உமி இருக்க இடத்துக்கு ஸ்ரீயும் ஹேனாவும் வந்திருந்தாங்க. உமி ஹேனாவை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே அங்க கட் ஆகுது. அப்படியே இப்போ உஸ்தாவை காமிக்காங்க. உஸ்தா ஏதோ சத்தம் கேட்கன்னு வெளில வந்து பார்க்க. அங்க மாலிக் நிக்க. உஸ்தா செய்ததெல்லாம் பொறுக்க முடியாம மாலிக் அவனை கொல்லணும்னு வரான். மாலிக் கத்தி எடுத்துட்டு வரும்போது உஸ்தா அவன் கையில இருக்க மணி ஆட்டினோடனே மாலிக்கால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் கையில இருக்க கத்தியை வச்சு அவனை குத்திட்டு சாகுதான். அப்படியே அங்க கட் ஆகுது. அப்படியே இப்போ உமியும் மற்ற பொண்ணுங்களையும் காமிக்காங்க. இப்போ பக்கத்துல இருந்த சாரா நம்ம எப்படியாட்டு இங்க இருந்து போகணும்னு உமி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா உமியும் மற்றவங்களும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்படி வெளில போகும்போது அவங்களுக்கு முன்ன உஸ்தாவோட ஜீன் வந்து நிக்கி. அது அவங்களை இங்க இருந்து வெளில விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ உமி ஒன்னையும் பத்தில எனக்கு ஒன்றும் பயம் இல்லைன்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கா. உமி சொல்ல பின்னாடி இருக்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்காங்க. அதே நேரம் உமிக்கு முன்னாடி கியா முஸ்தபா நிக்காரு. இப்போ கியா முஸ்தபாவும் உமியும் சேர்ந்து மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உமி மத்த எல்லாரும் இங்க இருந்து வெளில போக சொல்றாங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து எல்லாரும் வெளில போறாங்க. இப்போ உமியும் கியா முஸ்தபாவும் மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஜீன் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்கும். ஒரு வழியா அந்த ஜீன் அழிஞ்சிருது. அதே நேரம் பரத்திறந்து வந்த உஸ்தா கையில வச்சிருந்த கத்தி எடுத்து உமியோட வயிற்றுல குத்துதாரு. அதெல்லாம் உமி அங்கேயே இறந்து போறாங்க. அப்படியே அங்க கட் பண்ணா எல்லா பொண்ணுங்களுமே அங்க இருந்து வெளில ஓடி போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு முன்னாடி உஸ்தாவோட மணி சத்தம் கேட்கு. இதை கேட்ட உடனே அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாருமே சில மாதிரி ஆயிருந்தாங்க. இப்போ அந்த பாலத்து வழியா உஸ்தா நடந்து வரான். இப்போ இந்த கூட்டத்திலே பாதிக்கப்படாத ஒரே ஆளு ஹேனா மட்டும் தான். அவங்க உஸ்தா கிட்ட போறாங்க. இப்போ ஹேனாவும் உஸ்தா பார்த்த உடனே உஸ்தா ஹேனாவும் ஒண்ணுமே பண்ணல. சொல்ல மறந்துட்டேன், ஹேனாவும் உஸ்தாவோட வைஃப் தான். உமியோட உஸ்தாவுக்கு ஹேனாவை தான் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ஹேனா உஸ்தாவை கட்டி பிடிக்கிற சாக்குல ஒரு சின்ன கைத்தெடுத்து உஸ்தாவோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க. ஆனா உஸ்தா அதுல இருந்து தப்பிச்சு ஹேனாவோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கான். அப்படியே இப்போ மற்ற பொண்ணுங்களை காமிக்காங்க. எல்லா பொண்ணும் பின்னாடியுமே அந்த ஜீன்கள் அவங்கள பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ யொலண்டாவை காமிக்காங்க. யொலண்டாவை கையில வச்சிருந்த அந்த மந்திர பேப்பரை எடுத்து படிக்க ஆரம்பிக்க. அதை படிச்ச உடனே அந்த ஜீன் காணாம போயிருது. அப்படியே அந்த பேப்பரையும் கீழே போட்டுதா. இப்போ யொலண்டா ஹேனாவை காப்பாத்தாண்டி ஓடி வரா. ஓடி வந்து உஸ்தாவை தள்ளி விட்டுட்டு ஹேனாவை அங்க இருந்து காப்பாத்தா. அதே நேரம் அந்த ஜீன் வச்சிருந்த கத்தியும் வச்சு மரட்டிக்கிட்டு இருக்கு. அதே நேரம் இப்போ சாராவை காமிக்காங்க. சாரா அந்த கீழே இருந்த பேப்பரை பார்த்து படிக்க ஆரம்பிக்கா. அந்த ஜீனும் அவட்ட இருந்து மறைஞ்சு போகுது. அதுக்கப்புறமா சாரா அங்க இருந்து ஓடி போறா. அப்படியே இப்போ யொலண்டாவை காமிக்காங்க. யொலண்டா வச்சிருந்த கத்தியை வச்சு உஸ்தா அவ வயிற்றுலேயே குத்துதான். அதுக்கு
அதுக்கப்புறமா யொலண்டா அங்கேயே கீழே விழுதா. திடீர்னு பெறத்திறந்து வந்த சாரா உஸ்தாவோட கழுத்தா இருக்கா. அதுக்கப்புறமா உஸ்தா சாராவோட கத்தியை வச்சு அவளையே குத்ததுக்கு அப்படி வரும்போது சாரா எனக்கு ஒன்று உன்னைய போட்டு பயலான்னு சொல்லிட்டு உஸ்தாவை அங்கேருந்து கீழே தள்ளி விடுதா. உஸ்தா தண்ணியில் விழுந்துருது. அதுக்கப்புறமா சாரா யொலண்டாவை போய் பார்க்க சாரா யொலண்டா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. அதே நேரம் யொலண்டா நம்ம ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நீ ஃப்ரீ ஆகிட்ட நம்ம சுதந்திரமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தேன்னு சொல்லிட்டு யொலண்டா அங்கேயே இறந்துருது. அவன் சாரா கதறி அழுதுகிட்டு இருக்கா. அதே நேரம் பின்னாடி ஹேனாவும் வந்து நிற்காங்க. அங்கே கட்டாகுது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. எல்லா பொண்ணுங்களுமே சேர்ந்து கொரியன் எக்ஸாமுக்காக கொடுத்து அவங்களோட பொருளை எல்லாத்தையுமே அந்த தீல போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கேந்திஸை காமிக்காங்க. கேந்திஸ் அவளோட பொருளை தீல போடுதா. அதே நேரம் பின்னாடி கேந்திஸ் வளர்த்த பூனையோட சத்தம் கேட்கு. அப்படியே திரும்பி பார்க்க அங்கே இறந்து போன எல்லாருமே நிற்காங்க. அதை பார்த்து கேந்திஸ் ரொம்பவே பயப்படுதா. அப்படியே இப்போ பக்கத்தில் சாராவை காமிக்காங்க. சாரா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேயாவே மாறிக்கிட்டு இருக்கா. அப்படி இந்த படம் முடியுது. இது வருமா கடைசி இந்த படம் முடியும் போது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாட்டும் பொண்ணோ இல்லை சின்ன குழந்தைகளுக்கோ பாலியல் தொந்தரவு ஏற்பட்டால் போலீஸ்கிட்ட சொல்லணும்னு சொல்லி கடைசியில் காமிச்சிருக்காங்க. இதான் இந்த மூவியோட மைய கருத்து. இந்த மாதிரி வேற எதுவும் மூவி பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில்